2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. சூழல் இப்படியே நீடித்தால் மசோதாக்கள் கிடப்பிலேயே இருந்துவிடும் எனவும், ஆகவேதான் எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம் எழுப்பினாலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் பணி நடைபெறுகிறது எனவும் பாஜக எம்பிக்கள் தெரிவித்தனர். பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர சீராய்வு நடவடிக்கை மீது விவாதம் தேவை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்தில் மோதல் போக்கு தொடரும் என கருதப்படுகிறது. கருணாநிதி ஆட்சிக்கு பிறகு தனது தலைமையிலான ஆட்சியின் போதுதான் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக உயர்ந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என குறிப்பிட்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், 14 ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதி ஆட்சியில் இது 13.12 விழுக்காடாக இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர், அனைத்து துறை அதிகாரிகள், கடைநிலை அரசு ஊழியர்கள்னு ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது. 2024-25 நிதியாண்டில் மாநில வாரியான பொருளாதார வளர்ச்சி தொடர்பான விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகம் 11.19 விழுக்காடு வளர்ச்சி பெற்றுள்ளது. இது தவிர கர்நாடகா 7.37 விழுக்காடும், மகாராஷ்டிரா 7.27 விழுக்காடும், உத்தரப்பிரதேசம் 8.99 விழுக்காடும் வளர்ச்சியை பெற்றுள்ளன. ஆந்திரா 8.2 விழுக்காடும், தெலங்கானா 8.1 விழுக்காடும் வளர்ச்சி அடைந்துள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரையில் 2015-16 நிதியாண்டில் 8.24 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பெற்றுள்ளது. 2016-17 நிதியாண்டில் 7.15 விழுக்காடும், 2017-18 8.59 விழுக்காடும், 2018-19 7.01 விழுக்காடும் வளர்ச்சியை பெற்றுள்ளது. கோவிட் காலகட்டமான 2019-20 தமிழ்நாட்டின் வளர்ச்சி 3.25 விழுக்காடாக இருந்த நிலையில் 2020-21 0.07 சரிந்துள்ளது. 2021-22 நிதியாண்டில் 7.89 விழுக்காடும், 2022-23 8.13 விழுக்காடும், 2023-24 8.23 விழுக்காடாகவும் பொருளாதார வளர்ச்சி இருந்தது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக உயர்ந்திருப்பது தொடர்பாக பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி மேலாண்மையில் கவனம், முதலீடுகளை ஈர்த்தல், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குதல் போன்றவையால் இது சாத்தியமாகியுள்ளதாக தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதற்கான முழு சூழ்நிலையிலும் உருவாக்கியிருக்கிறோம். நாம் த ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால் என்று சொல்வதைப் போல முதலீடுகளுக்கான முதல் முகவரி நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளின் காரணமாக இன்றைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான முதலீடுகள் இன்றைக்கு நமக்கு பெரிய பெருமையை தந்திருக்கிறது. தற்போதைய வளர்ச்சி சீராக இருந்தால் 2031-32 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை தமிழகம் எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு